மீனராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சினால் அளிக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீங்கள் எதிலையும் தர்ம சிந்தனையும் தன்னார்வ உடையவங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டும் இருக்கிறவங்க. உண்மையாக இருப்பீங்க, ஓப்பனாக பேசுவீங்க, மனசாட்சிக்கு நேர்மையாக நடந்துக்குவீங்க. ஒருத்தன் மேலே அன்பு வச்சா அவங்களுக்கு எல்லாமே செய்வீங்க. இலகிய மனம் கொண்டவங்க. நீங்கள் இந்த மற்றவங்களுடைய நலனை கருதி கடந்த காலகட்டங்களில் செய்த நன்மைகள்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டுருச்சு. மற்றவங்களுடையதை சேர்த்து வேதனையும் அடைஞ்சிட்டிங்க. ஆனால் கடின உழைப்பாளிகள் நீங்கள். ஒன்றை நினச்சா முடிக்காமல் விடமாட்டீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க பலர், கெட்டவங்க யாரும் இல்லை சொல்லலை. அப்படி எல்லா விதத்திலும் நல்ல மேன்மைக்குரியவர். ஆனால் அது என்னவோ தெரியல, நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் கடைசியில் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. அந்த சூழல் நல்ல வழி காட்டும் போது நீதான் கடவுள்ன்ற அளவுக்கு சொல்கிறவங்க, அந்த வழியில் கடந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தா பாதிக்கப்பட்டதுக்கும் நீங்கள் தான் காரணம்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் அழிஞ்சு ஆக மற்றவங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை பயன்படுத்தி அதனால் வளரக்கூடியவங்க. அந்த காலகட்டங்களில் அதிகமாக தெரிஞ்சது. ஆனால் இப்போ உங்களுக்கு நிலை உங்களுடைய சூழல். ஏன்னா ஒரு புறம் விரயச்சனியினை நிறைய விரயங்களை சந்திச்சிங்க. குடும்ப ரீதியில் வேலையில் இனம் புரியாத வலி வேதனைகள் சந்திச்சிங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய நிலை, புகழ் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற அளவுக்கு செய்யாத பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வர ஒரு வழி பிறக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா நினச்சவங்களுக்கு ஒரு புறம் இந்த மாதம் தொடங்கும் போது சனி பெயர்ச்சி பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்காங்க. 4 கிரகங்கள் உங்களுடைய ராசியில் மாறிடுவாங்க. மேசத்துக்கு சூரியன் ரிஷபராசியில் போயிடுவார். அதே மாதிரி குரு ரிஷபராசியில் மீனத்திற்கு போயிடுவார். அப்போ இங்கே வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், அதுக்கப்புறம் சனி சுக்கிரன் மட்டும்தான். மற்ற கிரகங்கள் எல்லாம் மாறிடும். 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா ராகு குடும்பத்தில் இருப்பார். அப்போ இங்கே என்னென்ன ஒரு புறம் ஜென்ம சனி நடக்குதே என்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இத்தனை நாள் அவங்க ஜென்மத்தில் இருந்த ராகுவினால் 7ஆம் வீட்டில் இந்த கேதுவனால் நிறைய அவமானங்களை வந்து சந்திச்சிட்டிங்க. நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், நமக்கு ஏன் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு, மனம் வேதனை பட்டிருப்பீங்க. சடனாக யோசிக்காமல் எடுத்து அதனால் பின் விளைவுகள் பெரிய அளவில் சந்திக்கக்கூடிய நிலையில் ஆளாயிட்டீங்க. அப்போ அந்த ராகு எங்கிருந்த பாதிப்புகள் கொடுத்தாரோ, அதே கேது எங்கிருந்து இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாரோ, அவங்க 20ஆம் தேதிக்கு அப்புறம் இவர்களிடம் இருந்து அந்த பரிமாற்றம், அதாவது எப்படின்னா ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு பலம் கொடுக்க போகுது. ராகுவும் உங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு வந்தாலும் கேது 6ஆம் பாவத்திற்கு போகும்போது அந்த கடன், எதிரிகள் ப்ளஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய இடம் அந்த 6ஆம் பாகம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் 20ஆம் தேதிக்கு கிடைக்கும். அதிலேயும் சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவத்துக்கு போகிறாரு. 6ஆம் அதிபதி உங்களுக்கு முன்னாடி எதையுமே வந்து செய்கிறத விட உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகள், இனம் புரியாத வலி வேதனைகளும் பல்வேறு விதமான பாதிப்புகளையும் சந்திச்சிட்டிங்க. சிலருக்கு வாழக்கூடிய ஒரு
நிலைமை. அது மட்டும் இல்லை, குடும்பம், தன் பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, மக்கள் எல்லா விதத்திலையும் ஒரு அமைதி இல்லாமல் திக்குக்கு ஒன்றாவும் வாழ்ந்துட்டுறீங்க. இந்த நிலைமை எல்லாத்தையும் கடந்து தாண்டி வந்த உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் பிறக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொழில் ரீதியில் நல்ல ஒரு growth கிடைக்கிது. அதில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க. இத்தனை நாளாக அந்த கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிறக்கும். ஏன்னா வரவு செலவுன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அவ்வளவு கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. கொடுக்குற இடத்துல எப்படி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, கொடுக்கணும்னு நினைப்பீங்க. சிலருடைய வாழ்க்கையில் எதையாவது வித்தாவது நாம் நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றணுங்கிற நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நல்ல குணம் வாழ்க்கையில் இந்த கடந்த 2.5 வருஷத்தில் ஒரு இனம் புரியாத பயம், பதட்டம், புரியாதது இல்லை. எதிரில் நின்று பேச பயந்தவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. மரியாதை, கௌரவம் டவுன் ஆகியிருக்கும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஈடுகட்டக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சினால் ஒரு நல்ல மாறுதல்கள் பிறக்க போகுது. கடன் நீங்கக்கூடிய வழியில் பிறக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் பிறந்திருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு முழுவதும் இந்த கிரகம் இப்படித்தான் இருக்க போகுது. நல்ல விதமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். அதே சமயம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு, ஏன்னா எப்படி இருக்கணும், மாற்றமும் இல்லை, மன உளைச்சல் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அந்த விதத்தில் நம்ம சரி செய்யணும்னு ஒரு வீடு கட்டுறதோ இல்லை பூமி வாங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். குறிப்பாக அதாவது பார்த்திங்கன்னா ஆபரணங்கள், தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள் அமைகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வாங்கிட்டும் வரலாம். உடனே நம்ம அழகு செய்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்து பொறாமைப்படுவாங்க மற்றவங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில் ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் நீங்கும். குறிப்பாக அவங்க கல்வி சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு விஷயங்கள் சுபகாரியம் சார்ந்து செய்து அதனால் சில பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதே நேரத்தில் உற்றார், உறவினர்கள், சொந்தம், பந்தம் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முயற்சிகள் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விட்டு எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் உங்களை தேடி எல்லாரும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிறக்க போகுது. வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், போயிட்டு வாங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அங்கே போய் கண்டிப்பாக யோசிக்க வேண்டாம், உடனடியாக அதற்குரிய வேலைப்பாடுகளை செய்யுங்க. உங்களுக்கு நல்லது ஆரம்பிச்சதுங்க. அதனால் முயற்சிகளுக்குரிய புது தொழில் ஆரம்பிக்கலாம் நினச்சிங்கன்னா ஓரளவு இருக்கிறத வச்சு செய்யுங்க. எடுத்ததும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற தொழில் இன்னும் ஸ்ட்ராங் பண்ண பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறவங்க முழுசாக நம்பி எல்லாத்தையும் ஒப்படைப்பாங்க. உங்களுடைய பார்வையில் எதுவுமே இருக்கட்டும், அதே உங்களுக்கு முயற்சிகள் மட்டுமல்லாமல் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் முழு ஈடுபாடோடு இறங்கி செய்யுங்க. ஏன்னா கவனம் சிதறக்கூடாது. அந்த லெவலுக்கு இறங்கி செயல்பட்டிங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். சிலருக்கு வேலைக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு இருக்கும். எல்லாம் மைண்ட் செட் மாறும். அது எல்லாத்தையும் தாண்டி சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை வைங்க. கண்டிப்பாக தொழில் ரீதியில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரும். சில தேவையில்லாத மன உளைச்சலை விட்டு வெளியில் வருவீங்க. திருமண முயற்சிகள் கைகூடி வரும். ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் செஞ்சுட்டு தான் இருக்கேன், பட் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கை கொடுக்கலன்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இப்போ குலதெய்வ வழிபாடுகளும் சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் சிறப்பாக நெய் தீபமும் போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உரிய தெய்வ அனுகூலத்தினால உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும். மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும். கழுத்து, பேக் பெயின், பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு வட ரீதியில் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. சிலர் அறுவை சிகிச்சை பண்ணுற வரைக்கும்
வயிறு உங்களுடைய ஜஸ்ட் கீழே இந்த வயிறு சார்ந்த இடங்களில் சில பாதிப்புகள் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு ஜென்மத்திலேயே கடந்த காலகட்டங்களில் உட்கார்ந்ததுனால தலை சார்ந்த நரம்பு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலைமையும் இருந்திருப்பீங்க. இதிலிருந்து முழுமையாக நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கு வழி பிறக்கும். ரிலீஃபும் ஆகிடுவீங்க. மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு பலமான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இத்தனை நாளாக இருந்தது கம்பேர் பண்ணதும் போது எவ்வளவோ மேலான அளவுக்கு இப்போ உங்களுக்கு மூவ் பண்ணுங்கள். முயற்சிகள் செய்யுங்க. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அமைவீங்க. அதையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்தை சார்ந்த விசா புத்திகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? ஏன்னா சொன்னது இப்போ கூச்சார ரீதியில் பலன்கள். ஜனன ஜாதகம் இந்த குரு சனி இவங்கெல்லாம் ஒருவேளை 4, 5, 6, 7, 8 எல்லாம் இருந்துட்டால் வேலை செய்யும். ஹை கிளாஸில் வளர்ச்சி அடைவீங்க. இல்லைன்னா சில இது மாறும்போதே நெகட்டிவாக மாறும். ஒருவேளை உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும். ஏன்னா ராசிங்கிறது உங்களுக்கு மீனம், ஒருவேளை மீன லக்னத்தில் ஒருவேளை உங்களுக்கு ராசியாகப்பட்டது பார்த்திங்கன்னா கும்பராசியாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு பிள்ளைகள்னால மன உளைச்சல், புரியாத வழிவேதனைகளும் தேவையில்லாத அவமானங்களும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் ஆளாயிடுவீங்க. அதே போல் ஒருவேளை உங்களுக்கு ராசி மீனமாக இருந்து உங்களுடைய லக்னமாகப்பட்டது ரிஷபமாக இருந்துட்டால் அப்போது அதுவும் அதே போல தான் இருக்கும். ஆனால் எப்படி பலன்கள் அளிக்கும்னு பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ரிஷப லக்னத்திற்கு உங்களுக்கு 3ஆம் அதிபதி வளர்ச்சியை உண்டாக்கிடுங்க. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவுகளையும் நீங்கள் தெளிவாக எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.